தண்ணி பற்ற மாட்டேங்குது என்னப்போ. அரை மணி நேரம் ஓட்டினா போதும். அவ்வளோதான் ஓடும் கிணறு அப்படின்னா அது இல்லை ஃபஸ்ட் டைம் அரை மணி நேரம் ஓட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் 10 நிமிஷம் விட்டா போதும். இப்போ எவ்வளோ இந்த 5 நிமிஷம் கூட ஆகல. ஈரப்பதம் எப்படி இருக்கு பாருங்க. ஓட்டும் 10 நிமிஷம் ஓட்டும் இருக்கிற தண்ணி ஓடினா தான் செட் ஆகும். அதுதான் நாளைக்கு அண்ணன் இறப்பார், அண்ணன் ஊற்று நாளைக்கு. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வேறு எங்கே பாய்ச்சணும்? இல்லை இது மட்டும்தான். ஆமாம் அப்போ விடுங்க, அது போட்டு ஓட்டும். எவ்வளோ தண்ணி இருக்குது அவ்வளோ தண்ணி பாய்ச்சி நிறுத்தி வச்சுருங்க. இல்லை ஃபுல்லாக ஓட்டுங்க. இல்லை தண்ணி நிறுத்தி வைங்க. நான் ஃபுல்லாக ஆமாம் எப்படி அது வரைக்கும் அடிக்க பாருங்க. அந்த ஒரு லைன் எவ்வளோ லென்த்து 200 அடிக்கு இருக்கும். ஆமாம் 200 அடி தாண்டும். எப்படி ஃபோர்ஸ் வருது பார்த்தீங்களா அங்கே லாஸ்ட்டில். அப்பா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பைப் அப்படி இப்படி வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகாமல் இது கரெக்ட். இந்த பக்கம் இறங்காமல் 2 சைடு குச்சி அடிச்சிருங்க. குச்சி அடிச்சு விட்டுங்க. அது பாட்டுங்க ஒன்றும் பண்ண போட்டுறோம் பாரு உள்ள இறக்கிறோம். கிளாம்பு சின்ன அந்த 2 இன்ச்சு கம்பி இருக்கு பத்தியா, வளைச்சி இறக்கிருங்க. கிளாம்பு டைப்பில் போட்டு அடிச்சிட்டோம்னா அப்படி இப்படி 6mm இருக்கு பாருங்க. 6mm ராடில் வளைச்சி அப்படியே அடிச்சு இறக்கி விட்டிங்கன்னு வச்சுங்க. இந்தாண்டே இது 5 அடிக்கு மேலே அந்த வருது. நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு ஓசை வந்து 10 அடிக்குள்ள, அதாவது ஒரு 7 அடி 8 அடி கவர் ஆகும். ஆனால் நம்ம வந்து 10 அடி ஒரு லைன் போட்டால் தான் மற்ற உயரமான பயிர் எல்லாம் வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து 10 அடிக்கு போடுங்க 10 அடிக்கு போடுங்கன்றது. இல்லை இது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ பாயுது பாருங்கள். நீங்கள் இன்னும் ஒரு 3 ரோல் வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு போட்டோம்னா ஃபுல்லாக போட்டுருங்க ஒரே டைம். என்ன பாருங்கள் கடைசி வரைக்கும் எப்படி அடி பாருங்க ஃபோர்ஸு. இந்தாண்டா இப்படி 200 அடி மேலே இருக்கும். ஆனால் எப்படி அடிக்க பாருங்க ஃபோர்ஸு. போதும் இந்த அளவுக்கு இதோட 5 தடவை அப்புறம் கரெக்டாக இருக்குது. எது வரைக்கும் அது பாருங்க தண்ணி பாருக்கா. எது வரல வருது பாருக்கா. இப்போ நான் நடந்து வரேன் பாரு, இது வரலாம் அடிக்குது தண்ணி. தக்காளி தண்ணி பாயுது. சரி மொத்தமே உனக்கு தான். இங்கே பாருண்ணா, ஒரு 3 ரோல் வாங்கினா சரியாக போயிடும். எது வரைக்கும் அடிக்குது தண்ணி? அந்த ஓஸ் தண்ணி எது வரைக்கும் வருது பாருங்க. இது வரைக்கும் வருது. அதான் ஏற்கனவே நீங்கள் போடுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செலவு தேவையில்ல, இவருக்கு சொல்லணும்ல. எண்டு கப்பை மட்டும் அப்பப்போ திறந்து விடுங்க. பாருங்க அந்த லைன் செக் பண்ணுறதுக்காக 200 அடி மேலே இருக்கும். 200 210 அடி வரும் இழுத்தோம். ஆனால் 210 அடிக்கு ஓசு பாயுது. $210 அடி இதோட இந்த ஓஸோட நீளம். நல்லா கிளியராக பாயுது பாருங்கள். 10 அடிக்கு மேலே ஒரு ஓஸ் வந்து ஒரு சைடுக்கு 7 அடி 8 அடி வரைக்குமே கவர் ஆகி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா ஃபோர்ஸ் அதிகமாக போகும்போது மோட்டருக்கு காயில் போயிடும், இல்லைனா ஓஸு ரெயின் ஓஸ் கிழியும், இல்லைனா பிவிசி பைப் வெடிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து 150 அடிக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது. 10 அடிக்கு மேலே ஒரு லைன் வந்து ரெயின் ஓஸ் போடாதீங்கன்னு சொல்கிறது. 10 அடிக்கு ஒரு லைன் போடலாம், 150 அடிக்கு ரெயின் ஓஸோட நீளம் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த தண்ணி எவ்வளோ இடம் பாயும்? கிணறு இது இல்லாமல் போட்டாங்க. டெய்லி தண்ணி நனைச்சிக்கிட்டே இருக்கணும்.
தண்ணினா டெய்லி பூமி நனைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அதுக்கு தேவை தண்ணி. அதுவும் இந்த வெயில் காலத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் ஜூன் மாதம் அடிக்க வேண்டிய வெயில் பிப்ரவரியில் அடிக்குது. ஆஹா, ஜூன் மாதம் ஜூலையில் தான் வெயில் அடிக்கும். ஆனால் இப்போ பிப்ரவரிலேருந்து போன மாதத்துலேருந்து அடிக்குது வெயில். பைப்பு ஒரு வேலை ஜாம் ஆச்சுன்னா ஆசிட் ஊற்றினோம்னா கிளியர் பண்ணலாம். ஆசிட்லாம் ஊற்றாதீங்க, சொட்டு நீரில் ஊற்ற கிளியர் பண்ணலாம். அது வேறு இது வேறு. சொட்டு நீரில் கிளியர் ஆகாது அந்த ஓசெல்லாம். இதில் வந்து எண்டுக்கு இப்போ திறந்து விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு தான் அந்த வால். இப்போ ஓடும்போது அதை ஓப்பன் பண்ணுங்க, உள்ளே ஏதாவது மண் தூசி ஏதாவது டக்குன்னு அந்த ஃபோர்ஸில் வெளியில் வந்துடும், அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. எண்டுக்கு இப்போ திறக்காமல் விட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லு, இதுக்கு எத்தனை பிடிக்கும். எண்டுக்கு இப்போ திறக்காம விட்டிங்கன்னா வர மணலாம் லாஸ்ட்டில் போய் நின்றுக்கும், அப்புறமா அப்படியே அடைச்சிக்கும். இதுக்கா ஒரு லைன் தான், 2 லைன், ஒரு லைன் தான் எடுத்துருக்கோம். கணக்குக்கு 2 லைன் இருந்தாச்சுன்னு வச்சு இதை சேர்த்து இதை சேர்த்தா 2 லைன். 2 ரோடு பத்தாது, 3 ரோடு ஆகும். 2 போதும், 10 அடிக்கு 1 போட்டால் போதும். இதுக்கு எப்படி இருந்தாலும் அதில் தானே ஜாயின் பண்ணுவீங்க. ஆமாம், அப்போ அதில் ஜாயின் பண்ணும்போது 1 விட்டு 1 போட்டோம்னா சரி. அப்படி அப்புறம் நான் சொன்னேன் 2 ரோல் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒரு இதுக்கு நம்ம கணக்குக்கு 3 ரோல் நம்ம கணக்கு 6 ரோல் இப்போ சரியாக போச்சு இதுக்கு. அப்படிங்கும் போது ஓஸு சரியாக திருப்பல, இந்த பக்கம் லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்புங்க. அது இப்போ தான் கரெக்டாக இது. அப்படி விடுங்க. இப்போ எப்படி தெரிஞ்சு பாருங்கள், அப்போ தான் அந்த மாதிரி போட்டால் தான் பயம். இதில் கூட இதை ரெடி சரி பண்ணிக்கணும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நின்று பார்க்கும்போது இப்படியும் தண்ணி பாயும், இப்படியும் தண்ணி பாயும், நேராகவும் போகும். அந்த மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடிட்டுருக்கும். ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க. 2 ரோல் வாங்கி போட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 ரோல் 10 தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த கணக்குக்கு அது 3 இது 3 6 ரோல். ஒரு ரோல் இது வந்து என்ன ஒரு 6 ரோல் வச்சு இதை கணக்கில் வச்சுக்கலாம். அப்போ 5 ரோல் இது வந்து இந்த இதுக்கு அப்படி வச்சுட்டா 2 கிலோ. ஒரு 2 ரோல் வாங்கிட்டு வாங்க, 2 ரோல் போட்டு வேணால் பண்ணிக்கிங்க. எந்த அந்த இதுக்கா போதுமே. அதுக்கு ஒரு லைன் விட்டுட்டு அந்த லைனில் போட்டுங்க. 3 ரோல் இருந்தால் போதுண்ணா உங்களுக்கு. இது அந்த இதுவும் அதுவும் தானே, அப்படியே நேராக அந்த எத்தனை லைன் வரும்? 3 ரோல் பத்தாது. சரி, ஃபுல்லாக ஓட்டுண்ணா. எவ்வளோ நேரம் ஓட்டிக்கலாம் ஓட்டிங்க. தண்ணி இருக்கிற வரைக்கும் ஓட்டி தண்ணி நீத்துருங்க. அடுத்து இது மாதிரி நாளை மறுநாள் தான் நீங்கள் இருப்பீங்க. நாளைக்கு அவருங்களா? நாளைக்கு தான் வந்தீங்க. இப்போ நாளைக்கு இதே மாதிரி தண்ணி எடுத்து விட்டு நிறுத்துருங்க. தண்ணி இந்த வெயில் காலத்தை பொறுத்த அளவுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் போது அடிக்கல வெயில். மழை டைம் இந்த வெயில் டைம் முடிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமாலாம் பிரச்சனை இல்லை. நீ 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடலாம். இப்போல்லாம் வந்து டெய்லி தண்ணி நனைச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு